வணக்கம் சார். தாவேகாவின் வியூகம் மாறியதற்கு காங்கிரஸ் கட்சியின் கைவிரிப்பு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் வாய்ப்பு இருக்குதா தாவேகாவுக்கு போவதுக்கு காங்கிரஸ்? இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சபலமே இருக்குங்க. எப்படியாவது ம். திமுகவுல இருந்து வெளியேறி தாவேக்கோடு இணைய வேண்டும் என்று ஒரு பிரிவினர் தீவிர முயற்சி இருக்காங்கிறது உண்மை. திமுக செய்கிற தவறையெல்லாம் நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அந்த ம். பாவங்களையும் பழிகளையும் நாம் ஏன் சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் பல பேருக்கு உண்டு. ம். அதே மாதிரி திமுகவோடு சேர்ந்து கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது தாங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு சில பிரிவினர், அதாவது காங்கிரஸ் கட்சியில பாரம்பரியமா யார் தலைவராக இருக்காங்களோ பொறுப்பு இருக்காங்களோ அவர் குடும்பத்தினர் மட்டுமே கருதுவதும் உண்டு. எனவே இந்த இரண்டு விதமான சம்பவம் இருக்கிறது. அதே சமயத்துல ம். அதிமுக கூட்டணி மீது கடந்த ஓராண்டுகளாக அல்லது சில ஆண்டுகளாகவே ஒரு குற்றச்சாட்டை திமுக வைத்தது, அந்த கூட்டணி கட்சிகளும் வைத்தது. அதிமுகவில் பெரிய சலசலப்பு, கூட்டணிக்கே யாரும் வரலன்னு சொன்னாங்க. வந்த வரவு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் யார், இப்படி எல்லாம் குழப்பம் இருப்பதாக ஒரு செய்தியை பரவிட்டே வந்தாங்க திமுக அணியை சேர்ந்தவர்கள். ஆனா இன்றைக்கு மேலோங்கி இருப்பது திமுக தலைமையிலான கூட்டணியில மட்டும்தான். சீட் அதிகமா கேட்கறது அல்லது கூட்டணியை முடிவு செய்ததில் குழப்பம், இப்படி திமுக மிகச்சிரம் பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திரு விஜய் தனித்து வரப்பட்டிருக்கார், சந்தேகமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி பேரம் பேசுவதற்காக விஜயை பயன்படுத்துகிறது என்கிற செய்தி உண்டு. எனவே இவ்வாறாக அரசியல் களத்தில் திமுக அணியினுடைய குழப்பமும் விஜய் ஏற்பட்டிருக்கிற அந்த தனித்த நிலையும் தாண்டி அதிமுக வலிமையாகவும் வலுவாகவும் இருக்கிறது. 26 மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறுவதற்கான சூழலை மக்களே உருவாக்கி இருக்காங்க. கடைசியில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா முத கேள்விக்கே சொல்லிட்டீங்களே 2026 தேர்தலில். ஓகே, ஆனா உங்களோட விருப்பம் மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனா இந்த விஜய் திரைப்படம் தொடர்பாக திடீர் முடிவுக்கு என்ன காரணம் கேட்டேன். திடீர் ஒரு மனமாற்றம். தேர்தல் ஓட்டுறீங்க அதான் சார். இப்ப நீங்க திரு ஜனநாயக படம் வரலை என்பதை நீதிமன்றத்தில் போய் அவங்க போராடினாங்க. இப்போ திரு விஜய் அவர்களோ அல்லது தாவேக்காவை சேர்ந்தவர்களோ அரசியல் ரீதியாக அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய பிஜேபி எதிர்த்து பேச முடிஞ்சுதான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அது துணிச்சல இல்ல. அதாவது உண்மையை சொன்னால் திரு விஜய் அவர்கள் மிக சரியான ஜனநாயக படத்துக்கு மத்திய அரசு சிக்கல் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அப்படி சிக்கல் இல்லாட்டி கொடுங்க, அரசியலா கூட சொல்ல தயாரா இல்லைங்களே. ஓ சரி. எதற்கெடுத்தாலும் பிஜேபி மீது குறை சொல்லிக் கொண்டு அரசியலாக்குற திமுகவை விட விஜய் அச்சப்படுறாரு. அப்போ எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக திரு விஜயை பொறுத்தவரையில் அரசியலை அரசியலாக செய்யவில்லை ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பனைவரை 10 நாள் படுத்துங்கிறது, ஒரு நாள் 4 வார்த்தை பேசுறது, திரும்ப போய் பதிங்கிறது, இதை தாண்டி விஜயனுடைய அரசியல் வியூகம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது 26 நான் தான் முதலமைச்சர், ஒண்ணுமே இல்லை, மக்களுக்கு எதுவுமே செய்யல, மக்களுக்காக போராடல, மக்கள் பிரச்சனை பற்றி பேசல, மக்கள் பிரச்சனை உணரவே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தும் கூட நான் மக்கள் முதல்வராக வருவேன் என்று ஒரு ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கான பாடத்தை படிப்பனையை மக்களே அளிப்பாங்க. காரணம் என்னன்னா, திரு விஜய் சொல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படம் ஒருவேளை நீதிமன்ற வழக்குகளின்படி போனா அது தேர்தலை தாண்டி போயிடும், அதனால தேர்தலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக அந்த விஜயோட முடிவுல இன்று இந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், அந்த ஜனநாயகன் படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில அதிர்வலை உருவாக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். ஆனா இந்த மாதிரி விஜய் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அஜித் குமார் இருக்கா, தனுஷ் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் திரு விஜயை எதிர்த்து தான் வாக்களிக்க போறாங்க. 2 கோடி குடும்பத்துல எல்லோருமே விஜய் ஆதரிப்பான்னு சொல்லி விஜயே நினைப்பதுதான் அரசியல்ல விந்தையான ஒன்று. அதாவது ஜனநாயகம் வருவதன் மூலமாக விஜய் அவர்கள் எளிதாக பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதில்லை, இதுவே போய் நினைக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக அது முடியாது. விஜய் என்பவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகிற நிலையில அவரே வீட்டுல முடங்கி இருக்கார். இந்த சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்குங்க.